ஹாய்ப்பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு சிம்பிளான ஒரு வெஜ் லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம். அதுவும் ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு தான். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் அப்புறமா வெண்டைக்காய் வறுவலும் பண்ண போகிறோம். நம்ம இந்த குழம்பு செஞ்சோம்னா லஞ்சுக்கு பசங்களுக்கு பெரட்டி கொடுத்து விட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் இல்லையா? அதனால வறுவல் ஒன்று பண்ணிவிட்டு குழம்பு ஒன்று பண்ணுறோம். ஒரு சிலருக்கு குழம்பு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பிடிக்காது, அதனால வெரைட்டி ரைஸ் எதுனா பண்ணிப்பாங்க. அதுக்கு தகுந்த போல் ஒரு வறுவல், அதுவும் வெண்டைக்காய் வறுவல் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் தான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம குழம்பு பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சமாக வெந்தயம் பொரிஞ்சதும் கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 20 போல் சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு. இதை நல்லா வதக்கிடலாம். பொரிஞ்சதுமே ஒரு 5 கத்திரிக்காயை முழுசாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுவோம். இந்த வெங்காயம் கூட சேர்ந்து இந்த கத்திரிக்காயும் நல்லா வதங்கட்டும். கத்திரிக்காய் நல்லா வதங்குறப்போ தக்காளி ஒரு 2, கொஞ்சம் உப்பு. கத்திரிக்காயும் தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த தக்காளி கூட சேர்ந்து இந்த கத்திரிக்காயும் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. அதே போல் கத்திரிக்காயும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா பொடி சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1, 2, 3, 4. அடுத்து மிளகாத்தூள் 1, 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள். அடுத்து மஞ்சள் தூள் கொஞ்சம். அவ்வளோதான். இந்த மசாலா மட்டும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ போட்ட மசாலா அந்த கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் வதக்கிருக்கும் இல்லையா, அதில் போட்டு நல்லா வதக்கணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்காவது வதக்கிக்கோங்க. நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாடை இந்த வதக்கிறதுலேயே போயிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. இந்த மாதிரி கத்திரிக்காய் காரக்குழம்பு புளிக்குழம்புலாம் செய்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலா இது போல் வதக்குனிங்கன்னா. அடுத்து புளி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி அளவுக்கு அதிகமாக சேர்க்க வேணாம். நல்ல குழம்பு நல்ல கிரேவி மாதிரி இருக்கணும். அப்போ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி முழு கத்திரிக்காய் போட்டு நீங்கள் குழம்பு பண்ணிங்கன்னா கிரேவி பக்குவத்துக்கு இருந்தால் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு. முன்னாடி வதக்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம், பார்த்துட்டு சேர்த்துக்கணும். அவ்வளோதான், கலந்து விட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே இதில் சேர்க்க தேவையில்லை. மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். குழம்பு ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும், நம்ம சாப்பாடு ஒரு பக்கம் வச்சு விட்டுறலாம். எப்பயுமே நம்ம 1.5 படி அரிசி சேர்ப்பல, அதுக்கு இந்த ஜக்கில் 1 ஜக்கு தண்ணி, தேவையான உப்பு. அடுப்பில் வச்சு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு வேக வச்சு 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி பக்குவத்துக்கு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு நம்ம லஞ்சுக்கெல்லாம் கொடுத்து விடுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் குழம்பு ஊற்றி சாதத்தில் பெரட்டி அதுக்கப்புறம் மேலே ஒரு கத்திரிக்காய் மட்டும் வச்சு கொடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அருமையான டேஸ்ட்டில் பார்த்தாலே எச்சி ஊறக்கூடிய அளவில் ஒரு டேஸ்டியான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஈஸியான முறையில் செஞ்சு முடிச்சிட்டோம். அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வறுவல் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சம் சீரகம், ஒரு பெரிய வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே சொல்கிறேன்னா வெண்டைக்காய் ரொம்ப பொடியாக வெட்ட வேணாம். ஓரளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி வெட்டினீங்கன்னா உங்களுக்கு வெண்டைக்காய் பொரியல் ரொம்ப வலுவலுப்பாக இல்லாமல் சீக்கிரமாக உங்களுக்கு அந்த வலுவலுப்பு போயிடும். அதனால் கொஞ்சம் பெரிய சைஸாக வெட்டிக்கணும். அடுத்து தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். அந்த வெண்டைக்காயில் இருக்க வலுவலுப்பு போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மசாலா சேர்க்குறதோ தேங்காய் சேர்க்குறதோ சேர்க்கணும். நல்லா வதக்கிக்கலாம். மூடியெல்லாம் வைக்க வேண்டாம். மூடி வைக்காமையே இந்த மாதிரி வதக்குங்க. மூடி வச்சா அதில் வேர்வைப்படும் பார்த்திங்களா, அந்த மூடியில் அந்த தண்ணி படப்பட ரொம்ப நசன்னு போயிட்டே இருக்கும். அதனால் மூடி வைக்க வேண்டாம். மூடி வைக்காமையே நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அந்த வலுவலுப்பு போனதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா வெண்டைக்காயில் நல்லா அந்த
வலுவலுப்புலாம் போயிட்டு அந்த நூலாக வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் எவ்வளோ சீக்கிரமாக வறுப்பட்டுருச்சு பார்த்திங்களா. அதனால தான் கொஞ்சம் பெரிய சைஸில் நான் வெட்டி போட சொன்னேன். அவ்வளோதான். இந்தளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா நல்லா சுத்தமாக போயிடணும் அந்த வலுவலுப்பு. போனதுக்கப்புறமா மசாலா பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், மஞ்சள் தூள் வந்து முன்னாடியே சேர்த்துட்டோம், அதனால் இப்போ போட தேவையில்லை. இப்போ போட்டுட்டு இதை நல்லா வறுத்தரலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விடுங்க. அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வறுத்து விட்டோம்னா கொஞ்சம் காரம் அடிக்க தான் செய்யும் வெளியில், இருந்தாலும் கொஞ்சம் அந்த ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தாதான் அந்த மசாலுக்கு வந்து அந்த வெண்டைக்காய் கூட படுறப்போ கொஞ்சம் அந்த மொறுமொறுப்பு கிடைக்கும். அதுக்காக தான். அவ்வளோதான். சூப்பரான ஒரு நல்ல காரசாரமாக ஒரு வெண்டைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ஒரு வெண்டைக்காய் வறுவல் செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ சமையலுமே முடிஞ்சிருச்சு. குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, சாதமும் ஒரு பக்கம் வச்சு அதுவும் விசில் இறங்கிருச்சு. அடுத்து வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பரிமாறிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு செஞ்சு முடிச்சிட்டோம். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சாப்பிட போகலாம்.